ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, சாமுவேல் 2ஆம் புத்தகத்தின் இறுதி பகுதியில் இருக்கின்றோம். இந்த புத்தகத்தின் நிறைவையும் அதன் பின்பாக நிறைவு நிகழ்ச்சிகளையும் நிறைவு செய்திகளையும் தந்தையை நமக்காக வழங்கி கொண்டிருக்கிறார். வாருங்கள், கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. பெத்சேபாவினுடைய மதிநுட்பமும் கூர்மதியும் நம்ம வியக்க வைக்கிறது. அவள் ஒரு சாதாரண ஒரு பெண்ணாக வீட்டு வேலை செய்கிற, வீட்டினுடைய பாத்ரூமில் தட்டி கூட இல்லாமல் குளிக்கிற ஒரு ஏழ்மை குடும்பத்தை சார்ந்தவள் எங்கே இருக்கிற அரசவையினுடைய உச்சத்தில் நின்று ராஜ மாதாவாக இருந்து தன் மகன் சாலமோனை அரசனாக்கு அழகு பார்க்கின்ற ஒரு இதாக வர்றாரு. அப்போ நினைத்ததை முடித்தவளாக பெண்கள் இருக்கிறார்கள். அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நிறைய சாதிக்கணும், பெண்கள் சாதிக்கணும். சாதிக்கிறத நிறைய வாழ்க்கையில் உணரணும். அதான் சொல்லுவாங்க. ஆர் ராஜண்ணா என்று அவரை பற்றி நான் சொல்லியிருக்கேன்னு தெரில, ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அவர் மாற்றுத்திறனாளி. அந்த மாற்றுத்திறனாளி மீன்பட 2 அடி உயரந்தான் இருப்பார், கால்கள்லாம் சூம்பி போய் இதாக இருக்கிறார். அவர் ஒலிம்பிக்ஸ் போட்டியில் வட்டெறிதல் போட்டியில் முதல் பரிசு வாங்கினாங்க. மாற்றுத்திறனாளிக்கான தங்கப்பதக்கத்தை ஒலிம்பிக்ஸில் வாங்கிட்டாரு. அதுவும் இல்லாமல் அடுத்த ஒலிம்பிக்ஸ் போட்டியில் நீச்சலில் போய் ப்ரைஸ் வாங்குறாரு. அதே மாதிரி இந்தியாவில் அவர் பெங்களூரில் அவருடைய இதில் கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு பணி கொடுத்துருக்கிறார், வேலை செய்கிறதுக்கு வாய்ப்பு உருவாக்கியிருக்கார். ஆர் ராஜண்ணா என்று சொல்லி கவர்மெண்ட்னால அவருக்கு விருது வழங்கி இது பண்ணாங்க. மாற்றுத்திறனாளியாக இருக்கிற இந்த மனிதருக்குள்ளாக இருக்கிற வீரியமும் வல்லமையும் சக்தியும் நமக்கு பெரிய பாடத்தை கொடுக்குது. அந்த வகையில் பார்க்கிற போது பெண்கள் தங்களுடைய கூர்மதியையும் மதிநுட்பமான எண்ணத்தையும் நல்ல முறையில் செயல்படுத்துனாங்க அப்படின்னாக்க இந்த மாமனார் மாமியார் சண்டை, மருமக சண்டை இதெல்லாம் தாண்டி நிறைவான காரியங்களுக்கு அழைத்து செல்ல வேண்டும். we are called for greater things என்கின்ற ஒரு எண்ணத்தை பெண்களுக்குள்ளாக இந்த புத்தகம் விதைக்கிறது. ஒரு பெத்சேபாவை போல, ஒரு மீகாலை போல, ஒரு அபிகாயிலை போல, ஒரு தெக்காவுடைய பெண்மணியை போல, அல்லது இக்கப்போது என்று அழைக்கப்படுகின்ற அந்த சகோதரனுடைய தாயை போல பெண்கள் உயர்ந்த காரியங்களுக்கு அழைக்கப்படுகிறார்கள். அவங்களுக்குள்ள இருக்கிற அறிவு, அவங்களுக்குள்ள இருக்கிற ஞானம், அவங்களுக்குள்ள இருக்கிற விவேகம், அவங்களுக்குள்ளாக இருக்கிற ஒரு மெய்யறிவு, இதையெல்லாம் பயன்படுத்தி உயர்நிலைக்கு போகணுமே வெளியே வீணாக டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு, டைம் பொழுதுபோக்கி அயலாரோட சும்மா உரையாடல் பண்ணிக்கிட்டு, அல்லது பொழுதுபோக்கிக்கிட்டு, அல்லது நிறைய தூக்கத்தில் அன்னசரியான இதெல்லாம் வேண்டியது மிக முக்கியமான கடமை. இரண்டாவது, பெண்கள் தாவீது அரசரை போலவே ஒரு மதிநுட்பம் வாய்ந்த ஒரு மதியுக மக்களாக செயல்பட வேண்டும். அப்போ வீட்டுக்காரர் ஒரு வியாபாரத்துக்கு வராருனாக்க அது ஈக்குவலான ஒரு ஏர்னிங்கு, ஈக்குவலான ஒரு கெப்பாசிட்டி ஷேரிங்கு நமக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னாக்க அந்த பெண்ணிய தன்மை நம்ம உச்சகட்டங்களை தான் நிற்கும். மூணாவது பெண்கள் வெற்றியின் மக்களாக இருக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் இந்த 1 சாமுவேல் 2 சாமுவேல் ஒவ்வொரு இடத்துலையும் பெண்களுடைய விஞ்சி இருக்கின்ற நிலை, அவருடைய வெற்றியின் நிலை ரொம்ப உயர்ந்திருக்குது. அவங்க எந்த இடத்துலையும் அவங்க தாழ்ந்து போகலை, யாரை பற்றி எங்கேயும் கேவலமாக நடத்தப்பட கிடையாது, எங்கேயும் ஒருமையில் பேசப்படுவது கிடையாது. எல்லா இடத்துலையும் உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்களாக, மாட்சியாக இருக்கிறவங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்கிறவங்களா இருக்கிறவங்க, அதே மாதிரி உயர்த்தி பிடிக்கிறவங்களா இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனநிலையை நம்முடைய பெண்கள் இன்றைக்கு பெற்றுக்கொண்டார்கள் என்றால் மிக இருக்கும். ஏன்னா சமீபத்தில் அடிக்கடி மனதுக்குள்ளாக வருகின்ற இந்த டிவியில், சில சென்ட்ரல் டிவியில் அல்லது மொபைல் பார்க்கும்போது மதிவதனின்னு சொல்லிட்டு ஒரு சகோதரி, பெரியாரியத்தை பற்றிய சகோதரி, அவர்கள் பேசும்போது எவ்வளவு தெளிவு, எவ்வளவு ஒரு கூர்மையான மதி, அது அது மாதிரி அனாவசியமாக பேசாத ஒரு தன்மை, நீதியாக சொல்லுகின்ற ஒரு தன்மை, பெண்ணிய பார்வையில் பெண்களை உற்சாகப்படுத்துகின்ற ஒரு நிலை, இதெல்லாம் அற்புதமான நிலைகள். இப்படிப்பட்ட நிலைகளுக்கு பெண்கள் முன்வர வேண்டும். பெண்ணிய தலைமைகள் வரும்போது
சாதாரண அரசாட்சிகள் எல்லாம் வந்து நல்ல வலிமைமிகு அரசாட்சியாக மாறும், ஒன்றுபட்ட அரசாக நம்ம மாறுறதுக்கு ஒரு பெரிய அடையாளமாக நினைக்கிறேன். பெண்ணிய பார்வையில் இந்த புத்தகத்தை பார்க்குறப்போ கஷ்டப்பட்ட பெண்களையும் பார்க்குறோம், கஷ்டத்தில் விஞ்சி ஜெயிச்சு வந்து சாதிச்ச பெண்களையும் பார்க்குறோம். அழகான ஒரு பார்வை தந்தை அவர்களே, மிகவும் நன்றி. தந்தை அவர்களே, நீங்கள் விளக்கம் சொல்லிட்டு இருந்தப்போ, இப்போ இல்லைங்க சாமி, ஒட்டுமொத்த புத்தகத்தையும் விளக்கம் சொல்லிட்டு இருந்தப்போ ஒரு அழகான ஒரு கருத்து சொன்னீங்க. அந்த கருத்து தான் என்னை வந்து தாவீது இன்னைக்கும் என் கடவுள் வந்து எனக்கு ரொம்ப பிரியமானவனேன்னு சொல்ல வைக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு தெளிவை கொடுத்த ஒரு கருத்து. அந்த கருத்து என்னன்னா, அங்கே இருக்கார் சவுல் சொல்கிறாரு, சண்டைக்கு போகிறோம், குறுக்க ஒருத்தர் இருக்கிறார், அவர் வந்து பாவப்பட்டவர், ஓரம்போ இல்லாட்டி நான் ஒன்றை கொல்ல வேண்டியதாகிடும்னு சொல்லி சவுல் சொல்கிறாரு. இப்போ அங்கே இடத்துல ஒரு கேள்வி என்ன கேட்டீங்க, இதுவே தாவீது இங்கே இருந்தால் தாவீதுன்னு சொல்லி இப்போ தெரியுமான்னு ஒரு கேள்வி கேட்டீங்க. நான் பேந்த முடித்தேன், எப்போ முடிக்கிற மாதிரி தான். அப்புறம் நீங்களும் ஒரு விடைன்னு சொன்னீங்க. என்ன சொன்னாருன்னா, இல்லை இப்போ அதாவது சவுல் என்ன சொன்னார், போயிடு இல்லை நான் கொன்றுவேன்னு சொல்லி சொன்னார். அதே தாவீது சொல்லியிருப்பாரு, போயிடு, கடவுள் உன்னை காப்பாற்ற ஆசைப்படுறாரு, கடவுள் உன்னை கொண்டாலும் கொண்டுடுவார், தூரமாக போன்னு சொல்லி சொல்கிறாரு சொல்லிட்டு அந்த பார்வையே ஒட்டுமொத்தமாக தான் சென்ட்ரலில் தன்னுடைய மையப்படுத்தியதை சவுல் வச்சுருந்தாரு, கடவுளை மையப்படுத்தியதா தாவீது வச்சுருந்தாருன்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு விளக்கத்தை சொன்னீங்க தந்தை அவர்களே. அந்த விளக்கத்தை அப்படியே கொண்டு வந்து இன்றைய மாடர்ன் டெக்னாலஜிக்கு நான் அப்ளை பண்ணேன்னு நான் நினைக்கிறேன் தந்தை அவர்களே. ஒருவேளை இந்த டெக்னாலஜி, இந்த ஒரு மென்டாலிட்டியோட இன்னைக்கு தாவீது இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், க்ளவுட் ஸ்டோரேஜ், ஏஐன்னு சொல்லி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லி சொல்கிறப்போ வந்து அங்கெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா, இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எனக்கு கொடுன்னு சொல்லி கேட்டோம்னா, டைப் பண்ணோம்னா அந்த ஃபோட்டோ ரெடி பண்ணி கொடுத்துரும். க்ளவுட் ஸ்டோரேஜும் கொடுக்கும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதை உபயோகப்படுத்திக்கிட்டு எடுத்து நம்ம கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தாவீது இங்கே இருக்கிறப்போ ஏஐலையோ க்ளவுட் ஸ்டோரேஜ்லேயோ ஒரு கேள்வி கேட்குறாரு, அப்படி என்ன இந்த மாதிரி எனக்கு கொடுன்னு சொல்லி கேட்குறாருன்னா, ஒரு படமோ ஒரு வரைபடமோ ஒரு சென்டென்ஸோ கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாருன்னா எந்த மாதிரி கேள்வி கேட்பாரு, எந்த மாதிரி விடையை வந்து அதுலேருந்து கிடைச்சிருக்கும் அப்படின்ட்டு ஒரு யூகத்தில் ஒரு கேள்வி வித்தியாசமான கேள்வியாக இருக்குது. ஒருவேளை இந்த ஏஐ அல்லது வந்து க்ளவுடு ஸ்டோரேஜ் க்ளவுட் ஸ்டோரேஜ் அல்லது ஏஐலேருந்து இது பண்ணார் அப்படின்னாக்க, தாவீது எந்த மாதிரியான ஒரு விளக்கத்தை கேட்பார் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. என்னுடைய பாசையில் என்னுடைய ஆதங்கத்தில் நான் சொல்லணும் அப்படின்னாக்க, தாவீதுக்கு வந்து ஆலயம் கட்ட வேண்டும் என்று மிகுந்த ஆவல். ஆண்டவருக்காக போர் புரிஞ்சோம், ஆண்டவருக்காக வந்து சண்டை போட்டோம், ஆண்டவருக்காக அவமானத்தை தாங்கி அப்சலோம் துரத்தை வந்து நாட்டை விட்டு ஓடியாந்தோம், திரும்பி வந்தோம். ஆண்டவருக்கு ஒரு நம்ம ஆலயம் கட்டக்கூடாதுன்ற ஒரு பெரிய ஆசை இருந்தது. அப்புறம் தான் நாத்தான் வந்து முதல் நாள் ஓகேன்னு சொல்லிட்டு 2ஆம் நாள் வந்து, நீ இல்லை உன் மகன் தான் உன்னை கட்டுவான், ஆகவே நீ செய்ய வேண்டிய பொருளெல்லாம் சேர்த்து வச்சுக்க அப்படின்னாரு. என்னுடைய பார்வையில் தாவீது ஒருவேளை ஏஐ அல்லது வந்து இதில் கேட்குறாரு அப்படின்னாக்க, ஆலய கட்டுமான படையை வந்து அவருக்கு பெரியவங்க. ஏன்னா தாவீது வந்து அவ்வளோ பாசமாக இருப்பார் உடன்படிக்கையின் படையின் மேலே. அதை வந்து எவ்வளோ மகிழ்ச்சியாக கொண்டு வர்றாரு, ஆண்டோடைய பிரசன்னம் இருக்குது, ஆண்டவரே குடியிருக்கிறாரு, அவரே நம்ம திருக்கிறேன், அவர் அவ்வளோ சந்தோஷப்பட்டார். தாவீது வந்து இந்த ஏஐயில் வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் கேட்டு ஆலயத்தினுடைய வரைபடத்தை வந்து கேட்டிருப்பார். அது மகன்கிட்ட கொடுத்து, உனக்காக இரும்பு வெண்கலம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன், பணமும் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன், நீ கட்டு, இதை இதை ஃபாலோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னு அவன் நினைக்கிறான். இரண்டாவது வந்து ஒருவேளை வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேருந்து ஒரு பையனை அல்லது குளோனிங்லேருந்து ஒரு பையனை உருவாக்கணுன்னாக்க, பெத்சபாவிடம் வந்து உறவு கொண்ட பொழுது அந்த முதல் குழந்தை இறந்து போனது. அதற்காக அவர் கண்ணீர் விட்டு சிந்தி அழுதார். அந்த குழந்தை இறந்து விடக்கூடாது என்று அவர் வருத்தப்பட்டார். அப்போ ஒருவேளை அந்த குழந்தையை வந்து உயிர் பிழைக்க முடியான ஒரு செயல்பாடு நடக்க முடியுமா என்று கேட்கலாம். அதான் நினைக்கிறேன். அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இட்ஸ் ஒண்டர்ஃபுல் ஃபாதர். அப்சலோம் முதல் துரத்துறான்னு ஒன்று அவர் வச்சுக்கிறேன்னா ஒன்றுறான்னு சொல்லாமல் அவர் விட்டு கிளம்பி போயிட்டார். போயிட்டு அவன் என்ன வேணாலும் செய்யட்டும், நகரத்தில் எல்லாம் இருக்கணும்னு சொல்லி போயிட்டார். ஒரு பாசமுள்ள தந்தையாக இருந்தார். அவனை வந்து நல்ல மகனாக நல்ல பயன்படுத்தி நடத்தார். ஏலி போலவே ஒரு அடங்காத மகனாக, பேராசை பிடித்த மகனாக, அரசவையை ஆளுவ வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் கொண்டவனாக, அதே போல தந்தையின் வைப்பாட்டிகளோடு உறவு கொண்டு ஒழுக்கங்கெட்ட மகனாக அவன் நடந்து கொண்ட நிலையில் தாவீது மிகுந்த வேதனைப்பட்டிருப்பார். ஆனாலும் வந்து மகனுடைய துன்பத்தை அவர் தாங்கிக்கிறார்.
மகனாக அது இறந்தப்போ கூட அவன் வந்து குத்திட்டினால கருவாளி மரத்தில் தொங்கிட்டு இல்லை குத்திட்டு செத்துட்டான்னு சொன்ன உடனே கேட்டு அழுறாரு. அது கேட்டு யோவாபே வந்து கோவப்படுறாரு. நீங்கள் பாருங்கள், போர்னுடைய முடிவையே மாற்றிட்டீங்க இவங்க அழுவாச்சினால. நகரம் ஃபுல்லாக வந்து சோகத்தில் இருக்குது. எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ பேர் இந்த உயிரை பணைய வச்சு சண்டைக்கு போய் இதை செஞ்சாங்க, நீங்கள் இப்படி பண்ணுறீங்களேன்னு சொல்லிட்டு கோச்சிக்கிறார். அப்புறம் தான் அவருடைய மனநிலைக்கு மாறுறார். அந்த வகையில் பார்க்கும்போது இஸ் அ ஒண்டர்ஃபுல் டேடி. ஒரு உறவுக்கு மதிப்பு கொடுக்குற, அது எதிராளியாக போன மகனாக இருந்தாலும் கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு பாசம் காட்டுகிற ஒரு நல்ல தந்தையாக அவர் இருந்திருக்கிறார். நன்றி தந்தை அவர்களே, அழகான விளக்கங்கள். யுகத்திலே கேட்டா கூட நீங்க அதுக்கு ஆன்சர் சொல்றீங்களா சாமி, பயங்கர சாமி. சிறப்பு தந்தை அவர்களே. இன்னொரு கேள்வி இருக்கிறது. இந்த புத்தகங்கள் அதாவது எப்பொழுதுமே நம்முடைய விவிலியத்துல பார்க்குறப்போ ஒரு புத்தகம் அடுத்த புத்தகத்துக்கு ஒரு வழியை அமைச்சிட்டு தான் முடியும். அதே போல 1 சாமுவேல் 2 சாமுவேலுக்கு வழி அமைச்சது, 2 சாமுவேல் 1 அரசருக்கு வழி அமைக்குது. ஸோ இந்த வழி எதை அமைச்சிட்டு இந்த புத்தகம் நிறைவடைகிறதுங்கிற ஒரு கேள்வி இருக்கு. 1, 2 அரசராகும் வந்து ரொம்ப அழகான புத்தகம். அதில் 2 அரசராகத்தில் வந்து 5 அதிகாரம், 1 அரசராகும் 17, 18, 19 அதிகாரங்கள் எலியா இறைவாக்கு பற்றிய இறைவாக்கு செய்திகள் ரொம்ப அழகாக இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த பகுதி இறைவாக்கு பகுதியை தனியாக தொக்கி நிற்கும். அது இப்போ வந்து இந்த 2ஆம் சாமுவேல் ஆகமம் வந்து எதோடு நிற்கிது அப்படின்னாக்க, ஆலய திருப்பணி கட்டுவதற்கு இதோடு நிற்கிது. அதுக்கு அடுத்தபடியாக வரும்போது யார் அரசனாக மாறப்போவது, அந்த அரச பதவியிலேருந்து வர்றவங்க வந்து என்ன பண்ணுவார், அதனால் அப்படிப்பட்ட செய்திகளுக்குள்ளாக கொண்டு வருகிறது. சாலமோன் கூட வந்து பல இடங்களில் வந்து தாவீதினுடைய மேன்மையை உயர்த்தி பிடிக்கிறார் என்று அவரை இருட்டடிப்பு செய்வதாக தெரியாது. ஆனாலும் தாவீதை விட வந்து இங்கே சாலமோன் வந்து மிகுந்த ஞானம் மிக்கவர், அறிவு மிக்கவர். ஷேபா நாட்டு அரசியை வந்து பார்த்துட்டு சொல்கிறான் வந்து, நான் கேட்டதில் 10ல் 1 பங்கு கூட இல்லை, அவ்வளோ சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது அதே போல் வந்து சாலமோன் காலத்து தாவீது எல்லா சண்டையும் அவரே போட்டு முடிச்சிட்டாரு. அதனால் அந்த அமைதியின் காலம் தான் சாலமோனின் காலம். அந்த சாலமோன் காலம் அமைதியின் காலத்தில் எந்த போர் இல்லை. அதனால தான் வந்து கோட்டை கட்டுறது, மனைவிகளுக்கு வீடுகள் கட்டுறது. இது சொல்கிறாங்க 960 வைப்பாட்டிகள் இருந்தார்கள். நாங்கள் வீடு, அவங்க எல்லாத்துக்கும் வீடு, அப்புறம் அரசிக்கு வீடு, அப்புறம் எகிப்திலிருந்து ஃபரோன் மன்னனுடைய மகளை அவர் மணமுடித்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவளுக்கான ஒரு வீடு, அப்புறம் ஆலயம், அப்புறமேட்டு அந்த அரச முற்றங்கள், அரச மன்றங்கள், அப்புறமேட்டு வந்து அத்தானி மண்டபம்னு சொல்லுவாங்க, பிளேஸ் ஆஃப் ஹால் ஆஃப் ஜஸ்டிஸ்ன்பாங்க. அது வந்து அந்த சேடர்ன்ற ஒரு மரத்துலேயே கட்டி வச்சு ரொம்ப அழகான ஒரு ஹாலாக இருக்கும். அது வந்து புகழ்பெற்ற இதாக இன்னும் பேசிக்கோங்க அகழ்வாராய்ச்சியில். அது எல்லாம் வந்து சாலமோன் செய்கிறாரு. அப்போ அதுக்கான ஒரு தொடர்ச்சியான அந்த பகுதிக்கான ஒரு அழகான முன்னுரையாக வந்து இந்த 2 சாமுவேல் நிறைவு பெறுகிறது. அந்த நிறைவு பெற்று அதனுடைய தொடர்ச்சியாக போகுது. அடுத்து வந்து அவனுடைய அம்மா வந்து தாவீதுகிட்ட போகிறாரு. போய் வந்து நாத்தான் நிறைவேற்றின வழியாக என் பையனை அரசனாக்குங்க என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு அவர் உருவாக்கி போடுறார். அந்த லிங்கில் தான் வந்து இந்த புத்தகங்கள் நிறைவு பெறுகிறது. அதே போல் நான் முன்றே சொன்னேன், 1, 2 சாமுவேல் வந்து கிட்டத்தட்ட 100 ஆண்டுகால ஆட்சியை எதிர்த்து வருது. தாவீது மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 45-50 ஆண்டுகள் வரைக்கும் ஆட்சி புரிந்தார். சின்ன பையன்லேருந்து பெரிய வரைக்கும், முதுமை வரைக்கும் அவர் வந்து நல்ல ஆட்சி செஞ்சார். அதுக்கு முன்னாடி ஒரு 50 ஆண்டுகள் வந்து ஏடி மற்றும் சாமுவேல் அப்புறம் சவுல் உள்ளிட்ட அது ஒரு 50 ஆண்டுகள். தாவீதுடைய அரசு 50 ஆண்டுகள். வந்து சாலமோன் வந்து ஒரு 50 ஆண்டுகள் வரல. 150 ஆண்டுகளை அந்த வரலாறு உள்ளடக்கி இருக்கிறது என்று சொன்னால் மிகை கிடையாது. தந்தை அவர்களே, அழகான விளக்கங்கள் தந்தை அவர்களே. அப்படியே மனசு லயிச்சு போகுது நீங்கள் விளக்கங்கள் சொல்கிறப்பெல்லாம். நீங்கள் இந்த 2 புத்தகங்களும் வாசிக்கிறப்போ நீங்கள் ஏலியை பற்றி சொன்னப்போ, ஏலி ஏதோ என் பக்கத்துலேயே சேர் போட்டு உட்காந்துக்கிட்டு விளக்க பார்த்துட்ருக்கிற மாதிரி, திருப்பிடத்தை பார்த்துட்ருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். அது சாமுவேல் சொல்கிறப்போ வந்து ஏதோ இந்த பக்கம் தூங்கிட்டு இருக்காரோ, ஏலி எந்த பக்கம் போயிட்டு ஐயா கூப்பிட்டீங்களாங்கிற மாதிரி. அதாவது அந்த விவிலிய மாந்தர்களுடைய அந்த செயல்களை என் பக்கத்தில் நிற்க வச்சு சொல்கிற போல ஒரு அருமையான வர்ணனை தந்தை அவர்களே. நான் அதை என்ஜாய் பண்ணேன். அது சண்டையில் போயிட்டு இருப்போ நான் ஏதோ சண்டை காட்சிக்குள்ளேயே இருக்கிற மாதிரியும், இவங்க ஈட்டி எங்கே குத்துறப்போ என் மேலே வர மாதிரியும், அப்பேற்பட்ட ஒரு கற்பனைகளுக்குள்ளும், அதாவது நீங்கள் அந்த வர்ணனையிலேயே பக்கத்தில் நிற்க வச்சு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தீங்க சாமி. மிகவும் அழகாக இருந்துச்சு. நன்றி தந்தை அவர்களே.
இந்த நேரத்தில் நான் வந்து ஒரு கேள்வி கேட்க ஆசைப்படுறேன் சாமி. என்ன கேள்வி அப்படின்னா, இந்த புத்தகத்தினுடைய இந்த தாவீதினுடைய தலைமை பண்புகள் என்னவா இருக்கும், லீடர்ஷிப் என்னவா இருந்துச்சு, அவருடைய ஆளுமை என்னவா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி தந்தை அவர்களே. அது ஒரு ரொம்ப நல்ல கேள்வி. தாவீதினுடைய ஆளுமை பற்றி பேசும்போது அவர் வந்து மல்டிபிள் பர்சனாலிட்டியாக இருக்கிறார். மல்டிபிள் பர்சனாலிட்டினாக்க பன்முகத்தன்மையுடைய ஒரு மனிதராக இருக்கிறார். ஆட்டுக்கு மத்தியில் உட்காந்து யாழ் இசைத்து ஓடி போய் சிங்கத்தை விரட்டி அடிக்கிற ஒரு மாதிரியாக இருக்கிற ஒரு சாதாரண ஒரு சின்ன பையனாக இருக்கிறாரு. அதே போல் யோனத்தானுக்கு வந்து ஒரு நல்ல நண்பராக இருக்கிறாரு. அதே போல் தாவீது வந்து சவுல் மூலமாக துன்பம் அடையும் போது அவர் வந்து தலைவராக தான் பார்த்தார். அப்படியே ஆண்டவரால் அபிஷேகம் செய்யப்பட்டவர். அவரை ஓங்கி நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், அவர் வந்து ஒரே குத்தில் குத்தி சாகடிக்கலான்னு வந்து படைத்தளபதி யோவாபு சொல்கிறார். நான் செய்ய மாட்டேன், ஆண்டவரால் அபிஷேகம் செய்யப்பட்டவர்ன்றது. அந்த ஒரு அந்த இதெல்லாம் வந்து ஒரு அழகான சின்ன சின்ன கதாபாத்திரங்கள், ரொம்ப அழகான நேர்த்தியான தாவீதினுடைய மனநிலை நம்ம படம் பிடிக்கிறது. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது தாவீது இளமை நாள் கொண்டு கடைசி வரை கடவுளை பற்றி கொண்டிருந்தார். அதெல்லாம் முக்கியம். ஒரு சிலர் வந்து கொஞ்ச நாள் சாமி கும்பிடுவாங்க, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சாமி விட்டுருவாங்க. ஒரு சிலர் 40 நாள் தவம் போட்டு உடுப்பெல்லாம் போட்டு எதை குடிக்க ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஆனால் போதும் ஈஸ்டர் அடி பார்த்தா கோட்டர் ஓப்பன் ஆயிரும். அந்த மாதிரி வந்து தாக்குப்பிடி முடியல ஃபாதர் அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி கேஸுங்கெல்லாம் எல்லாம் ஃபஸ்ட்டு ஃப்ரம் த பிகினிங் டில் த எண்டு ஒரு இமாக்குலேட் கேரக்டராக இருந்தார். தப்பு பண்ணார். ஆனால் அந்த தப்பையே வந்து இந்த ஹோலி மிஸ்டேக்காக மாறிட்டார். ஃபெடிஸ்குல் ஃபேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆதாமின் பாவமே மகிழ்ச்சியின் பாவமேன்னு சொல்கிற மாதிரி தாவீது தப்பு பண்ணார். ஆனால் அந்த வரலாற்றை இணைச்சிட்ட வரலாற்று நூல் அதை வந்து தவறாக காண்பிக்காமல் அதை வந்து அடுத்து வருகின்ற ஒரு அரசாட்சிக்கான ஒரு முன்னுரியாக வச்சார். அந்த முதல் குழந்தை செத்துறது, இப்போ விபச்சாரத்தில் பிறந்த குழந்தை அரசனாகல, அவனுக்கு அடுத்ததாக வருகிற சாலமோன் தான் அரசனாகிறாரு. அந்த காட்சியை சொல்கிறாரு. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது 4 நல்ல குணங்கள் தாவீதுன்னு பார்க்குறோம். முதலாவது வந்து இஸ் அ பாண்ட் லீடர். அவன் வந்து அப்பா மறந்துடுறாரு. காட்டில் ஒருத்தர் இருக்கிறான், சும்மா ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான், அவன் பொடி பையன். சாமியல் சொல்ல அவன் வர வரைக்கும் நான் கை நினைக்க மாட்டேன், வர சொல்லுங்கிறாரு. அவன் வந்தாக்க வந்து சிவந்த மேனியும் சுருட்டையான முடியும், ஒரு சின்ன குட்டி பையனை போல இருக்கிறார். பார்த்தோன்னா ஆண்டவர் வந்து சொல்கிறார், எழுந்து இவனை அபிஷேகம் செய்ய வந்தான் அப்படிங்கிறார். பைபிளில் வந்து எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ அந்யோன்யமாக கடவுள் வந்து எழுந்து இவனை அபிஷேகம் செய்ய இவன் தான் அப்படின்னு அவ்வளோ சொல்லி கொடுக்குற மாதிரி இந்த அளவுக்கு யாருமே இல்லை. சாமுவேல்கிட்ட கடவுள் பேசுகிறாரு, ஒரு குழந்தைகிட்ட ஐஸ் பீஸ் விளையாடுற மாதிரி, ஹைட் அண்ட் சீக் கேம் விளையாடுற மாதிரி விளையாடுறாரு. ஆனால் தாவீதுக்கு வந்து ஸ்பெஷல் லவ் ஃபார் காட். கடவுளுடைய அன்பு வந்து ரொம்ப ஸ்பெஷல் தாவீதுக்கு. எழுந்து இவனை அபிஷேகம் செய்வன் தான் அப்படின்னு சொல்லுவார். அதேமாதிரி அந்த புத்தகத்தினுடைய முன்பகுதியில் கூட 13ஆம் அதிகாரத்தில் கூட 6ஆம் வசனத்தில் வந்து உன்னை விட வலியவனும் உன்னை விட பெரியவனுமாக இருக்கிற ஒரு உனக்கு உன் அரசை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவார். என் இதயத்துக்கு உகந்தவனாக இருக்கிற அரசை கொடுப்பேன்னு சொல்கிறார். அப்போ வந்து அந்த அரசாட்சி என்பது தாவீது யார்கிட்ட வந்து பறித்து பிடுங்கலை, சண்டை போட்டு பொறாமே இல்லை, என்ன போட்டு பிடிக்கவே இல்லை. அவர் கடவுள் கொடுக்குறார், நான் வாங்கிக்கிட்டேன்னு தான் வாழ்ந்தார். நான் கடவுள் கொடுத்தா நான் வாங்கிக்கிட்டேன். அதாவது கோலியாத்து குலக்குள்ள அவன் வந்து பரிசு பொருளுக்காகவோ அல்லது மீக்கால கல்யாணம் பண்ணிக்கிட்டு மந்திரி ஆகணும் அப்படிக்காக போகலை. பல அதிகாரங்களை கடந்து தான் அவர் வந்து மீக்கால் வந்து திருமணம் முடித்துக் கொள்கிறார், மனைவியாக மாற்றிக்கொள்கிறார். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இஸ் அ பாண்ட் லீடர். அந்த அந்த ஆளுமை வந்து அவருடைய ஆளுமை வந்து தலைமைத்துவ ஆளுமை. எங்கே இருந்தாலும் அது இது பண்ணுறது. ஒரு சும்மா தண்ணி எடுத்துகிட்டு வந்தால் கூட அந்த தண்ணி கூட அது ஒரு அர்த்தம் கண்டுபிடிச்சி இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விருதக்கூடிய ஒரு நல்ல ஆளுமை. அந்த பாண்ட் லீடர் நிறைய சமயத்தில் நமக்குள்ளாக இருக்கிற அந்த தலைமைத்துவ பண்புகளை வளர்த்துக்கணும். நம்ம தாவீது யாரும் வளர்க்கலைங்க, அண்ணன் தம்பிகளே வந்து பேட்டரி விட்டாங்க. மற்றபடி அவர் போர் காலத்தில் வந்து அவங்க அண்ணன் தம்பி வீட்டுக்கு வீட்டு கூட கூப்பிட்டு போகல. அங்கே போய் இதில் வந்து பெருசர் பாஸ்டர் தான் தங்க வைக்கிறாரு. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது ஒரு பியூட்டிஃபுல் கேரக்டர், ரொம்ப அழகான ஒரு இறை மனித கதாபாத்திரமாக தாவீது விளங்குகிறார். பாண்ட் லீடர். நான் இது வந்து அன்றாட வாழ்க்கையில் சொன்னாக்க லீடராக இருக்கணும். 10-20 பேர் தான் கிளாஸில் இருக்கிறாங்க. அவன் அதில் ஒரு பையன் கிளியராக இருப்பான், நல்லா ட்ரெஸ் பண்ணியிருப்பான், இது பண்ணியிருப்பான், எல்லோரும் அமைதியாக உட்கார வை, வராத டீச்சர் வருவாங்க, லேட்டாக வருவாங்க, பேசாதீங்க, பேசினா பேர் எடுத்து வச்சுருவேன். அந்த கண்ட்ரோலிங் பவரை பார்த்தா பண்ணி அசந்து போயிட்டேன். எல்லாம் உள்ள கிளாஸுக்குள்ள நுழைஞ்சாக்க அவ்வளோ அமைதியாக பின்றா அப்படி சைலன்ஸோட அவன் வந்து உட்காந்து நோட்
புக் எழுதிட்டுருக்கிறான், ஒருத்தன் ஹோம்ஒர்க் எழுதிட்டுருக்கான், ஒருத்தன் ரிட்டர்ன் நோட்டில் எழுதிட்டு இருக்கிறானுங்க. சின்ன பசங்க அவ்வளோ கிளியராக. எல்லாத்துக்கும் காரணம் ஒரு சிங்கிள் லீடர். அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி நம்ம நல்லா வளர்த்துக்கணும். அதே மாதிரி வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து ஜென்ஸுக்கு மட்டும்தான் அதிகம் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு மாயை. பெண்களிடம் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இருந்துச்சுன்னாக்க மிகப்பெரிய வல்லமைகளை, சரித்திரங்களை, சகாப்தங்களை அது உருவாக்குன்றது நம்ம மறந்துடக்கூடாது. இஸ் அ பார்ன் லீடர். வி நீட் டு லேர்ன் த ஆர்ட் ஆஃப் லீடர்ஷிப் ஃப்ரம் பால். அதான் அந்த முதல் காரியம், முதல் நிகழ்வாக நான் பார்க்குறேன். ரெண்டாவது வந்து ஒரு நிறைவான ஒரு மனித பண்பு, மனித நேயமிக்க ஒரு மனிதராக இருக்கிறார், மனித நேயமிக்க மனிதராக இருக்கிறார். அப்போ வந்து பாருங்களேன், இப்போ வந்து நாத்தான் நிறைவாக்கினர் வந்து சொல்கிறாரு, நீ வந்து பண்ணது தப்புன்னு சொன்ன உடனே கண்ணீருட்ட கதறி அழுகிறார். அரசன் என்ற நிலையில் கூட பாவத்தை சொல்லி எல்லாரும் அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு அழுகின்ற ஒரு திருப்பாடல் 51 எழுதி வடித்து இரங்கல் பாடுகிற ஒரு நல்ல மனசு இருக்குது. தப்பே பண்ணிட்டான்னு கூட வந்துக்கணும். யாருங்க நல்ல மனிதர்? மன்னிப்பு கேட்க தெரிந்தவன் மட்டும்தான் மனிதன். மன்னிப்பு கேட்க தெரிந்தவன் மட்டும்தான் மனிதன். தப்பு பண்ணார், நான் உடனே மன்னிப்பு கேட்டார். அதே மாதிரி சென்சஸ் எடுக்கும்போது, மக்கள் தொகை கணக்கெடு எடுக்கும்போது அப்போ ஒரு தப்பு பண்ணிடுறாரு. இவ்வளோ ஆட்கள், இவ்வளோ பெருமை, இவ்வளோ நான் ராஜாவா என்ற ஒரு கர்வமான எண்ணம் வரும்போது ஆண்டவர் அவரை தண்டிப்பதாக சொல்கிறார். அப்போ வந்து பணிந்து ஆண்டோட மன்னிப்பு கேட்டு இது பண்ணிக்கிறார். அந்த செகண்ட் குவாலிட்டி இஸ் ஆல்சோ பியூட்டிஃபுல் குவாலிட்டி. வந்து ஒரு மனிதநேய மிக்க மனிதனாக இருக்கிறார். இன்றைக்கி நிறைய பேருக்கு சாமி ஜோப்பில் பர்ஸில் காசு வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த பர்ஸுக்குள்ளே காசை மட்டும் வச்சுருக்க மாட்டாங்க, அவங்க இதயத்தையும் அங்கே தான் வச்சுருப்பாங்க. நிறைய பேர், ஒரு சிலர் வந்து நடமாடிட்டு இருப்பாங்க, இதயத்துக்கு பேர் இரும்பு பெட்டி வச்சுருப்பாங்க. அந்த ஒரு உதவுகின்ற ஒரு பாசம் காமிக்கிற எனக்கு என்ன என்கின்ற இது இல்லாமல் உதவி எதிர்பார்த்து உதவுகின்ற. அதான் நான் சமயத்தில் வந்து வாட்ஸ்அப்புக்கு ஒரு கிளிப்பிங் அனுப்பியிருந்தாங்க. ஒரு வண்டி வந்துக்கிட்டே இருக்குது, பஸ் வந்துகிட்டு இருக்குது. பார்த்தா ஒரு லாரி ஒரு காரில் வந்த ஃபேமிலி வந்து சடன் பிரேக் போட்டு வளைச்சதுனால வண்டி டாஃபில் ஆகிடுச்சு. அப்படி கிளம்பி அடிச்சு விழுந்துருச்சு. உள்ள குழந்தைங்க, மனைவி, அவரெல்லாம் உள்ள அப்படி மாட்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி வண்டி வந்து பெட்ரோல் கீழே ஊற்றிட்டு இருக்குது. பார்த்துச்சுன்னா இதாக போகிறோம். அந்த டிரைவரு எனக்கு எதுக்கு ரொம்ப நான் பாட்டு என் வண்டி டைமுக்கு போய் சேர்த்துற வண்டின்னு போகாமல் வண்டி நிறுத்தி அவர் ஃபஸ்ட்டு ஓடி போய் ஜன்னலை திறந்து குழந்தைங்களை வெளியே எடுத்து விட்டுட்டு மனைவி அவங்க சகோதரியை வெளியே எடுத்துட்டு அந்த சகோதரி வெளியே எடுத்துட்டான். டிரைவர் போனான்னு வண்டி பஸ்ஸில் இருக்கிற எல்லாரும் இறங்கி போயிட்டாங்க. எல்லாரும் இறங்கி போய் 10 நிமிஷத்தில் வண்டி ரெடி பண்ணி கொடுத்துட்டு வந்தாங்க. அந்த மனித நேயம் இருக்குது பாருங்கள், அதான் முக்கியம். இன்றைக்கு வந்து அவர் ரொம்ப அருகி போன ஒரு செயலாக வர்றது வந்து மனித நேயம் இல்லாமல் போகிற ஒரு பெரிய குறைபாடு தான். தாவீது வந்து அது போர் வீரனாக இருந்தாலும் சரி, அமைச்சனாக இருந்தாலும் சரி, படைத்தளபதியாக இருந்தாலும் சரி, சொந்த மகன் அப்சலோமாக இருந்தாலும் சரி, எல்லாரிடத்துலையும் ஒரு மனிதநேய பண்போடு பழகுவார். அந்த மனிதநேய பண்பு வந்து இன்றைக்கி நமக்குள்ளே இருந்துச்சுனாக்க நிறைய வீடுங்க வந்து கோயிலாக மாறும். நிறைய சமயத்தில் வந்து நம்ம வந்து காசுக்கு கொடுக்குற மரியாதையை மனிதருக்கு கொடுக்கறது கிடையாது. பணத்துக்கு கொடுக்குற மரியாதையை வந்து பண்பு கொடுக்கறது கிடையாது. பண்பு, பாசம், நேசம், மன்னிக்கிறது, விட்டு கொடுக்கறது, ஏற்றுக்கொள்வது, இதெல்லாம் வந்து மனிதநேய பண்புகள். நம்ம இந்த மனிதநேய பண்புகளை விட்டுட்டு நம்ம வந்து வெவ்வேறு இடத்துக்கு போகிறோம் பாருங்க, அதுதான் பெரிய இதாகுது. இனிய இதயங்களே, சாமுவேலின் 2ஆம் புத்தகத்தின் நிறைவு பகுதியில் இருக்கின்றோம். இந்த புத்தகத்தின் நிறைவு நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்றார். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடங்குவோம். அதுவரை இணைந்திருப்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இந்த ஒத்த முடியை வந்து இப்படி பிடிச்சிக்கிட்டு அட்ரானம் கட்டிப்பாங்களாம், அவ்வளோ அக்யூரேட்டாக இருப்பாங்களாம். பைபிளே சொல்லியிருக்குது. ஒவ்வொன்றும் கடவுளை கேட்டுக்குவார். கடவுளுடைய திருவிழா என்னென்னு பார்த்துக்குவார். அதுக்கு பிறகு தான் எடுப்பார்.